வணக்கம். இப்போ நம்ம சிஎஸ்கே அணி இரண்டாவது ஐபிஎல் ஆட்டத்தை லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க இந்த முக்கியமான ஆட்டத்தில் சுமார் 600 ஸ்ட்ரைக் ரேட்டில் நம்ம எம்எஸ் தோனி அவர் பேட்டிங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே தொட முடியாத மிகப்பெரிய ரெக்கார்டு சாதனையை இப்போ நம்ம எம்எஸ் தோனி இன்னைக்கு இந்த ஆட்டத்தில் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது வழக்கம் போல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர் டாஸை இழக்க உசாரா கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அணியை பேட்டிங் செய்ய வச்சிட்டாரு. ஆனால் அது தவறான முடிவு அப்படின்னு கேஎல் ராகுல் உணர்ற மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம சிஎஸ்கே அணியின் பேட்டிங் கொடூரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ருத்ராஜ் அவர் இன்னைக்கு ஒரு ரன்ல அவுட் ஆகியிருந்தாலும் அவர் கூட ஓப்பனராக களம் இறங்கியிருந்த ராபின் ஊத்தப்பா 27 பந்துகள் மட்டுமே விளையாண்டு 50 ரன்களை எடுத்திருந்தாரு. ஸோ ஊத்தப்பா அவரை தொடர்ந்து வந்த மொயின் அலி 35, சிவன் தூபே 49 ரன்கள், அதுக்கப்புறமா ராய்டு 27 ரன். அதுக்கப்புறமா மீண்டும் மைதானத்தில் ஜடேஜா நம்ம எம்எஸ் தோனி 2 பேருமே ஒரே நேரத்தில் பேட்டிங் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதில் இன்னைக்கு முதலாவது பந்தை ஃபேஸ் பண்ண நம்ம எம்எஸ் தோனி அந்த பந்தை சிக்ஸருக்கு அடிச்சு சுமார் 600 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இன்றைய ஆட்டத்தையே நம்ம எம்எஸ் தோனி அவர் துவங்கி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்ததா விளையாண்ட இரண்டாவது பந்தையும் பவுண்டரிக்கு அடிச்சு முதல் 2 பந்துகளையுமே நம்ம எம்எஸ் தோனி அவர் ஃபயர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சு காட்டியிருந்தாரு. அடுத்து கடைசி ஓவர்ல ஜடேஜா பிரிட்டோரியஸ் இவங்க 2 பேருமே அடுத்து அவுட் ஆக கடைசி பந்தலையும் விடாத நம்ம எம்எஸ் தோனி பவுண்டரி அடிச்சு கடைசியா 20 ஓவர்களுக்கு சுமார் 210 ரன்கள் நம்ம சிஎஸ்கே அணி இந்த இரண்டாவது ஐபிஎல் ஆட்டத்துல இப்போ எடுத்திருக்காங்க. இதுல மிக முக்கியமா 6 பந்துகளுக்கு 16 ரன்கள் எடுத்து நம்ம எம்எஸ் தோனி இதுவரைக்கும் அனைத்து ஃபார்மேட் T20 ஆட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சுமார் 7000 ரன்களை நம்ம எம்எஸ் தோனி இப்ப அவரு கடந்திருக்காரு. ஸோ இந்த ரெக்கார்டை கண்டிப்பா வருங்காலங்களில் யாரும் பீட் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய இந்த அதிரடியான ஆட்டம் தான் நம்ம சிஎஸ்கே அணி 200 ரன்களை தொடரத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஸோ முதல் பந்திலேயே சிக்ஸர், T20 ஆட்டங்கள்ல 7000 ரன் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய இந்த விஸ்வரூபத்தை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.